மாநாடு முடிஞ்சிருச்சு, இனி களத்துல இறங்கி அரசியல்ல கலக்குவாங்கன்னு மக்கள் மட்டும் கிடையாது, அவரோட தொண்டர்கள் ரசிகர்களே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நீங்க பெரிய தலைவரா, புரட்சி கலைஞர் கேப்டனோட நீங்க எல்லாம் ஒரு பெரிய தலைவரா? பெரு வெள்ளம் சென்னை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பல மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலையில லேண்ட்ஸ்லைட் அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரியா பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவுதானா? உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கூட்ட நெரிசலை மாசா காமிச்சுக்கலாம். கேப்டன் மலை விஜய் அவர்கள் மடு இன்னைக்கு அந்நிய பெண்மணியா இன்னைக்கு அரசியல் களத்துல சொல்றாங்க. கேப்டனுக்கு அப்புறம் யாருங்கிற கேள்விக்கு முதல்ல விஜய் கிடையாது, கேப்டனுக்கு அப்புறம் விஜய பிரபாகரன். நீங்க அரசியல் வரும்போது நீங்க கேப்டனா மாறிட்டீங்களா? கேப்டனா மாறதுக்கு 100 வருஷம் ஆனா கூட ஒருத்தராலே முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நம்மளோட கிருஷ்ணா இணைஞ்சிருக்கார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் மதி. நடிகர் விஜய் ஒரு புது வித்தியை பயன்படுத்திருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மெத்தட பொலிட்டிக்கல்லே கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பஸ் வச்சு கூப்பிட்டு தன்னோட பனையூர் ஆபீஸ் கொண்டு வந்து பிஸ்கெட் அதெல்லாம் கொடுத்துருக்காப்ல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கிருஷ்ணா? ஹரி, நம்ம முதல்ல இந்த விஷயத்த நம்ம ரொம்ப எளிமையாவே பார்க்க கூடாது. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு. அவர் அரசியல் கட்சி தொடங்கணுங்கிற அறிவிப்பே அவர் ட்விட்டர்ல ரொம்ப சிம்பிளா பண்ணவரு. அப்புறம் அவர் ஒரு மாநாடு நடத்தினாரு. மாநாடுல பெரிய மாஸ் கிரௌடு காமிச்சிட்டாப்புல. கிரௌடு காமிச்சிட்டு அடுத்தது எல்லா மக்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவ்வளவு நாள் ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாப்புல, இனிமேல் அவ்வளவுதான், மாநாடு முடிஞ்சிருச்சு, இனி களத்துல இறங்கி அரசியல்ல கலக்குவாங்கன்னு மக்கள் மட்டும் கிடையாது, அவரோட தொண்டர்கள் ரசிகர்களே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, மாநாடுலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போய் அரசியல் பண்ண, நான் போய் ஷூட்டிங் கிளம்பணும் அப்படின்னு அவர் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாப்புல. இதுல என்னன்னா, அவங்க கட்சி சார்பில் அவரோட பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, கட்சியில யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. இந்த 6 மாசம், இந்த 1.5 வருஷம் யார் உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாப்புல. எப்படி அந்த அறிக்கையை அவர் கொடுக்க மனசு வந்துச்சுன்னா எனக்கு புரியல. நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல இவர் விஜய் அவர்களே வேலைக்காம ஷூட்டிங் போயிட்டாரு. இப்ப அவருக்கு அப்படி எப்படி தலைவர் பதவி கொடுத்தீங்க? முதல்ல நீங்க தலைவர் பதவி எடுத்துட்டு புசியானந்த் அவர்கள் நம்ம தலைவர் பதவியில ஓடணும். அந்த மனுஷன் காடு மேடு தான் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காப்புல. உழைக்கிறவங்க தான் பதவினா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா அண்ணன் புசி ஆனந்த் தான் நம்மளாம் சொல்லணும். மட்டும் இல்லாம, அதாவது தலைவர்கள் ஏதாவது இந்த மாதிரி பேரிடர் ஏதாவது நடந்துச்சு, மக்களுக்கு ஏதாவது வெள்ள பாதிப்பு, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா தலைவர்கள் ஏன் அந்த பகுதிக்கு போவாங்க? முதல்ல அதை பத்தி புரிஞ்சுக்கணும். இவர் அரசியல்வாதி, அரசியலுக்கு எல்லாம் வரணும், அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறார் இல்லையா? முதல்ல அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மக்களோட மக்களா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுக்கறதுக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். அப்படின்னா நீங்க அவங்க இடத்துக்கு போகணும். நீங்க அவங்க வீட்டுக்கு போய், ஐயோ உங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்னங்க ரோடுல இப்படி இங்க இடத்துலதான் நீங்க குடியிருக்கீங்களா, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு அவங்களோட வலி என்ன, வேதனை என்னங்கிறது அவங்க இடத்துலதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு உங்களோட பனையூர் பங்களாக்கு வாங்க, இந்த டாக்டர் படத்துல வர மாதிரி யாராருக்கெல்லாம் சாரி கேட்கணுமா ஐஜி கூப்பிடுறாரு உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு பனையூருக்கு இவர் பஸ் வச்சு கூட்டிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா நம்ம எல்லாம் ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு வருது. ஒரு அம்மா எல்லாம் ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு ஜாலியா இவர் உள்ள வந்தோடனே இவர் உட்காந்து பேசி சென்னை சில்க்ஸ்ல இருந்து ஒரு 4 ட்ரெஸ் கொடுக்குறாப்புல, எல்லாமே பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாப்புல. என்ன சொல்றாரு விஜய்? அதுக்கு காரணம்னா, நான் வந்தா கூட்ட நெரிசல் ஆயிடும், உங்க கூட இப்படி ஒரு சகஜமா உட்காந்து பேசிட முடியாது அப்படின்னு. ஏன் எனக்கு புரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நீங்க பெரிய தலைவரா, புரட்சி கலைஞர் கேப்டனோட நீங்க எல்லாம் ஒரு பெரிய தலைவரா? அவங்களே மக்களுக்கு ஒண்ணுனா தண்ணியில இறங்கி நிப்பாங்க. கேப்டன் அவர்கள்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் அந்த இடத்துல நிப்பாரு, சேராவது சகதியாவது. என்ன கிரௌடு நீ அப்ப நீங்க இன்னும் உங்களை ஒரு சினிமா நடிகரா தான் பாக்குறீங்க. நீங்க போறது உதவி பண்றதுக்கு, உங்களை பாக்குறதுக்கு. ஆமா, மக்கள் எல்லாம் வந்துருவாங்க, உங்களை எல்லாம் பார்க்க வந்துருவாங்க. சரி, நீங்க ஏன் அறிவிப்பு பண்றீங்க? நீங்க அறிவிக்காதீங்க. உதவி பண்றதுக்கு முதல்ல அவங்களோட இடத்துக்கு போங்க சார். அவங்க யாரு, அவங்களோட வலி என்ன, வேதனை என்னங்கிறத அவங்க இடத்துக்கு போனீங்கன்னா தான் தெரியும். அவங்க வீடை இழந்து, உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து கஷ்டத்துல இருக்கவங்கள நீங்க உங்க பங்களால கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு இடத்துல தோணாதா, இவங்க எல்லாம் பாரு எப்படி இருக்காங்க,
நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம் தான் சார், மக்களுக்கு கஷ்டம் தான். நீங்க இதை இந்த மாதிரி ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மேடையில வீரவசனம் பேசுறது அதெல்லாம் தயவு செய்து முதல்ல ஒரு விஜய் அவர்கள் நிறுத்தணும். ஒன்னா மேடையில வசனம் பேசுறது நிறுத்துங்க, இல்லாட்டி மக்கள் கிட்ட போய் மக்களை சந்திக்காம இந்த பனையூருக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த நிவாரணம் கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு அகைன் ஒரு ஷூட்டிங், எல்லா ஆங்கிள் இருந்தும் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குமோ வீடியோ எடுத்துக்கிட்டுமோ நடுவில் ஒருத்தர் குறுக்கால வந்துட்டா புசி ஆனந்துக்கு அவ்வளவு கோவம், மறைக்காத நவர் புசி ஆனந்துக்கு அவ்வளவு கோவம். ஏன் உதவி செய்யற உதவி செய்யற மக்களோட முகத்தை காட்டுறதே தப்புன்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். கேப்டன் எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ போட்டோகளை தெரியக்கூடாது, நீ நவருங்கிறீங்க. இவரோட அரசியல்லாம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா என்னன்னு தெரிஞ்சிருவாங்க. ஆனா அவர் பிரஸ் மீட்ல கொடுக்க மாட்டாரு, ரொம்ப தைரியமா இருக்காரு. நீங்க வேணா பாருங்களேன், அப்படியே பிரஸ் மீட் கொடுத்தா கூட இவர் மோடி கொடுப்பாரு தெரியுங்களா, ஒரு 6 கணேஷ் முன்னாடியே என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தந்தி டிவில ஒரு ரெக்கார்டட் பேட்டி ஒண்ணு எடுப்பாங்க. இவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின் சொல்லிடுவாங்க, இவர் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்லுவாங்க. மீறி போனா அந்த மாதிரி ஒரு பேட்டி தான் வரும். இவரு செய்தியாளர் முதல்ல சந்திச்சா செய்தியாளர் சந்திக்கிறது விடுங்க, முதல்ல மக்களை சந்திக்க சொல்லுங்க, களத்துல இறங்கி அரசியல் பண்ண சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாங்க. கிருஷ்ணா, ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க அவரு விஜய் நேரடியா வரல, நேரடியா அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணலன்ட்டு. ஆனா அவங்களோட கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் பண்ணிட்டு இருக்கோம், தலைவர் வராட்டி என்ன, நாங்களாம் நிவாரணம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஜித் ரசிகர்களை கொண்டு வர மாதிரி, அடுத்த ரசிகர்களை கொண்டு வர மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஏற்படியா இருக்கும், மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நீங்க அங்க கொண்டு போனவங்க எல்லாருமே யாரு? பனையூருக்கு அழைச்சிட்டு போய் சில பேருக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பெரு வெள்ளம் சென்னை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பல மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலையில லேண்ட்ஸ்லைட் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது மாதிரியா பாதிக்கப்பட்ட மக்கள் அவ்வளவுதானா? ஒரு அதிகபட்சம் ஒரு 50 பேர்ல 100 பேர் கூட்டு போயிருப்பாரா? அவ்வளவுதான் மக்களா? இதை யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பாக்குறாரு? இல்ல இவரோட இன்டென்ஷன் தான் என்ன? மேற்கொண்டு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க கிருஷ்ணா? முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்டென்ஷன் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் செயல்படுறது எல்லாமே ஒரு கார்பரேட் டீம் ஒண்ணு சொல்றாங்க. ஈவன் அவர் போடுற ட்ரெஸ் கொண்டு ஒரு கார்பரேட் டீம் அவருக்கு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வச்சிருக்காப்புல. அந்த டீம் என்ன சொல்லுதோ அந்த டீம் சொல்றத இவர் ஆரோக்கியசாமின்னு சொல்லிட்டு அவரோட டீம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் இவர் செய்யறாரு. களத்துல இறங்குங்க, நீங்க போய் மக்களை சந்திங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐயோ எனக்கு கால் நினைங்க அப்படின்னு இருப்பாரு இவரு. சரி, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பனையூர் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இது கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க அவரோட ரசிகர்கள் செய்யறாங்கன்னு சொல்றீங்க சார். ரசிகர்கள் அதாவது நீங்க அரசியல் கட்சி தலைவருங்க, நீங்க நடிகராகவே இருந்துகிட்டு இருக்கீங்க மறுபடியும். இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் களத்துல இறங்கணும். ரசிகர்கள் 1000 செய்வாங்க. நாளைக்கு ரசிகர்கள் வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணிடுவீங்களா? நான் ஓட்டு கேட்க வரமாட்டேன், என் ரசிகர்கள்லாம் தெருவா ஓட்டு கேட்பாங்கன்னு சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கூட்ட நெரிசலை மாசா காமிச்சுக்கலாம். இங்க யாரு மேல இல்ல யாரு கீழே இல்லைன்னு வசனம் எல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு என்ன சார், நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவீங்க, உங்களோட தொண்டர்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி தண்ணியில இறங்கி அவங்க கஷ்டப்படணுமா? இப்ப தெரியலையா? இப்ப நீங்க மேல அவரு கீழே, அவங்க எல்லாம் கீழே. ஈவன் உங்க பொதுச்செயலாளர் பூசியானது கூட களத்துக்கு வரலீங்க. உங்களோட தொண்டர்கள் மட்டும்தான், அடிமட்ட தொண்டர்கள், கடைமட்ட தொண்டர்கள், உங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்த உங்க ரசிகர்கள் மட்டும் தான் வரணும். ஒரு முக்கியமான விஷயம் சரி எனக்கு கவனிச்சது என்னன்னாக்கா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோ இல்ல ட்விட்டர் இது மாதிரி சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, கேப்டனுக்கு அடுத்து விஜய் தான், கேப்டனோட பாணியிலே வராரு, கேப்டன் அறிமுகப்படுத்திதான் அந்த படத்துல அறிமுகப்படுத்தினாரு, அவரை பின்பற்றி இவரும் வராரு, தலைவர் கேப்டனுக்கு அடுத்து இவர் தான் சொல்ற வார்த்தைகள் எப்படி உங்களுக்கு இருக்கு? மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? எப்படி இதை எடுத்துக்கலாம்? அதாவது கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு கேவலமான செயல் யாருமே பண்ண மாட்டாங்க. தலைவர் கேப்டன் அவர்கள் அப்படிங்கிறது அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவரை சொல்றதுக்கான வார்த்தைகள் கூட எனக்கு உடனே கிடைக்க மாட்டாங்க. அவரு ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்க. அவரு வெறும் நடிகரா இருந்து கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல. தலைவர் அரசியலுக்கு வந்த காரணமே என்ன? தலைவர் கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்த காரணம் என்ன? தான் உழைச்ச காசுல கிட்டத்தட்ட 80கள்ல இருந்து தான் உழைச்ச காசுல மக்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டுட்டாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு தோணுது, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம கிட்ட பணம் இல்லாம போயிடுச்சு, ஒரு இடத்துல நமக்கு பணம் நின்றுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ
மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நம்ம கையில ஆட்சி அதிகாரம் வேணும். அப்ப ஆட்சி அதிகாரம் வேணும்னா நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படின்னு மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர் தலைவர். தன்னோட இவர மாதிரி கிடையாது. இன்கம் டாக்ஸ்க்கு பயந்து ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பின்னாடியும் கலைஞர் அவர்கள் மறைஞ்ச பின்னாடியும் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை நிரப்பேறலாம் அப்படின்னு ஒரு கனவோட இவரு வர்றாருல, அவரை மாதிரி கிடையாது தலைவர். தலைவர் மக்களுக்காக, மக்களோட சேவைக்காக, மக்களோட தேவைக்காக வந்தவர். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அபத்தம். தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் கேப்டன் மலை விஜய் அவர்கள் மடு, முதல்ல தலைவர் கேப்டனோட இவர் விஜய் அவர்களை ஒப்பிடுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரையும் நீங்க யோசிச்சு பாருங்க. கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட, போன தடவை யோகி புயல் அப்போ புயல் முடிஞ்சு அவ்வளவு சேறு சகதியா இருந்த இடத்துல மம்முட்டியை தூக்கிட்டு போய் வேலை அத சுத்தம் பண்ற வேலையில் ஈடுபட்டார். அவர் மட்டுமா, இன்னைக்கு அந்நியர் ஒரு ஒற்றை பெண்மணியா இன்னைக்கு அரசியல் களத்துல சுழன்றாங்க. இன்னைக்கு நீங்க விழுப்புரம் போனீங்கன்னா தண்ணியில கால் முட்டி அளவிற்கு தண்ணியில இறங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இடிபாடுகளுக்குள்ள போறாங்க, வீடு இடிஞ்சு கிடக்குது, பாறை இடிஞ்சு கிடக்குது. அங்கெல்லாம் போய் மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு மக்களை நேரடியா சந்திக்கிற ஒரு தலைவரையும், இந்த மாதிரி தன்னோட பங்களாக்குள்ள வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்துற ஒரு தலைவரையும் ஒரு நடிகரையும் ஒப்பிடுறதே முதல்ல தப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, தலைவர் கேப்டன் அவர்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் கேரவன் உபயோகப்படுத்தி இருக்காரா? ஏதாவது அரசியல் மீட்டிங்க்கு தலைவர் எங்க சாப்பிடுவாருன்னு தெரியுமா? அந்த கட்சி தொண்டர்கள் வீட்டுல சாப்பிடுவாரு. அந்த புகைப்படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு தடவை அந்த தொண்டர் ரொம்ப ஏழை தொண்டர், அந்த குடிசை வீட்டுல அந்நியார் அவர்களும் தலைவர்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க. பக்கத்துல அண்ணன் பாரதி உட்காந்து விசிறிக்கிட்டு இருப்பார், ஃபேன் போர்டு இருக்காது. நீங்க அவரை கூட்டிட்டு நீங்க விஜய் அவர்கள் கூட இந்த கார்பரேட் அரசியல்வாதி கூட கம்பேர் பண்றானுங்க அப்படின்னா, இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த சமூக ஊடகத்துல இது மாதிரிலாம் பேசுறாங்க, அதெல்லாம் யாரு? மேகா ஆகாஷ் ஃபேன் பேஜ் விலைக்கு வாங்கினவன். இவங்க உபயோகப்படுத்துற ஃபேன் பேஜ், நீங்க இவங்களோட அபிஷியல் ஐடி மேகா ஆகாஷோட ஃபேன் பேஜ். ஏன் எவன்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கானோ அவன்கிட்ட காசை கொடுத்து அந்த பேஜ விலைக்கு வாங்கி அந்த பேஜ்ல விஜய் போட்டோவை போட்டு இவனுக்கு ட்ரெண்ட் பண்றானுங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தேமுதிகங்கிறது ஒரு கட்சி, ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தின கட்சி தேமுதிக. கேப்டன் இடத்தையும் கேப்டனோட சேவைகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்காக கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் விஜய் பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க. இது எங்க கட்சி, நான் ஓப்பனா சொல்றேன், இது எங்க கட்சி. அண்ணன் விஜய் பிரபாகரன் இருக்காரு, அண்ணி பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம். கேப்டனுக்கு அப்புறம் யாருங்கிற கேள்விக்கு முதல்ல விஜய் கிடையாது, கேப்டனுக்கு அப்புறம் விஜய பிரபாகரன். முதல்ல இவர் விஜய் அவர்களையும் விஜய் அவர்கள் கூட சுத்த இந்த அல்லு சில்லுகளை நான் சொல்றேன் தெளிவா. நீங்க இந்த இவரு சீமான் கூட சண்டை போடுற மாதிரி, இவர் சீமான் கூட கலாய்க்கிற மாதிரி நீங்க கேப்டனோட பேரை தட்டி பறிச்சிடலாம். கேப்டனோட சேவைகளுக்கு பின்னாடி நீங்க கேப்டனோட முகமூடி இந்த கோட்ல ஒரு கேவலமான ஒரு சம்பவம் பண்ணீங்க. உங்க உடல் மொழியில கேப்டனோட முகத்தை மாட்டிக்குது, அதுதான் பண்றீங்களா நீங்க அரசியலுக்கு விஜய் அவர்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், உங்க தொண்டர்கள்ட்ட சொல்லுங்க. உங்க தொண்டர்களுக்கு நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க. நான் கேப்டனோட முகமூடி போட்டுக்கிறேன். அதாவது நீங்க அரசியலுக்கு வரும்போது நீங்க கேப்டனா மாறிடுவீங்களா? கேப்டனா மாறுறதுக்கு இனி 100 வருஷம் ஆனா கூட ஒருத்தராலே முடியாது. மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே உழைச்சு, மக்களுக்காகவே செலவு செஞ்சு, மக்களுக்காகவே தான் உயிரை கொடுத்த ஒரு தலைவர். தலைவர் சாகும் போது கூட மக்களை மட்டும்தான் நினைச்சிட்டு சேர்த்தார். நேத்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு அரசியல் தேவைன்னு கடந்த ஒரு வருஷமா மொத மார்க் வாங்கின பசங்களை கூப்பிட்டு ஒரு 5000 கூட ஒரு 5000 ரூபாயும் 10,000 பணத்தை கொடுத்துட்டு நீங்க கேப்டனா மாறிடுவீங்களா? முதல்ல வந்தவங்களுக்கு கொடுத்தவர் இல்ல கேப்டன், முடியாதவங்களுக்கு கொடுத்தவர் கேப்டன். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுது. விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். கேப்டனோட இடத்தை நிரப்ப போறது அந்நியார் அவர்கள் தான், விஜய் பிரபாகரன் அவர்கள் தான். இது எங்க கட்சி, எங்க தலைவர், எங்க கேப்டன், எங்க குடும்பம். இதுல தேவையில்லாம நீங்க அடுத்த தலைவர், அடுத்த கேப்டன், அடுத்த புரட்சி கலைஞர் விஜய் தான் அப்படிங்கிற வேலையில வச்சுக்க கூடாது. உங்களுக்கு முடியாம இருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க, சினிமால உதவி பண்ணா கையை கொடுத்து தூக்கி விட்டா மேல வந்துட்டீங்க, அப்படியே போயிடும்.
அதை விட்டுட்டு அரசியல் கட்சிக்கு வந்துட்டு நான் தான் அடுத்த கேப்டன்ங்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான நாங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் ஒரு நாள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க கேப்டன் கூட வந்து விஜய் அவர்களை ஒப்பிடுறத மக்கள் ரொம்ப அருவருப்பா பாக்குறாங்க. தலைவர் கேப்டன் யாரு, நீ யாரு? அதனால இந்த சமூக ஊடகத்துல தாவேகா கட்சிக்காரன் முதல்ல தலைவர் கேப்டனோட ஒப்பிடுறத நிறுத்தணும். இது எவ்வளவு இந்த வீடியோனால எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சி வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண கூட தயாரா. கிருஷ்ணா, உங்க ஆதங்கம் தான் எல்லாரோட ஆதங்கமும். கிட்டத்தட்ட தேமுதிக கழக தொண்டர்கள் மட்டும் இல்லாம மக்களோட குரலாவுமே அதுதான் இருக்கு. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே தான். ஒருவேளை அவருக்கு அடுத்தபடியா அவரோட கொள்கைகளை எடுத்துட்டு போனா அதுக்கு அந்நியாரும் விஜய பிரபாகரும் இருக்காங்க. அதை கண்டிப்பா கொண்டு போய்ப்பாங்க. அதுக்கு துணையாக தொண்டர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தொண்டர்கள் நாம இருக்கோம். வெறும் கொள்கையை மட்டுமே கொடுத்துட்டு லெட்டர் பேட் விட்டுக்கிட்டு வெறும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கேவலமான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தலைவரோட பாட்டுகளை எடுத்து விஜயை கொண்டு வருது. இந்த பக்கம் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கொடியை அப்படியே மறைய வைக்கிற மாதிரியும் தாவேகாவோட கொடி பறக்கிற மாதிரியும். மறுபடியும் ஒன்னேன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், எக்காரண கொண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தாவேகாவை கம்பேர் கூட பண்ணாதீங்க. என்னைக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கொடி கீழே பறக்கவே பறக்காது. என்னைக்குமே அது வானோக்கி மட்டுமே பறந்துகிட்டே இருக்கும். நன்றி கிருஷ்ணா. நன்றி.